எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நதி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் அப்போல்லாம் வந்து நிச்சயதார்த்தம், வளகாப்பு, தெரட்டி ஃபங்க்ஷன் அப்போல்லாம் வந்து முன்னாடி தட்டு வைப்பாங்க இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்லாம் வச்சு தட்டு வைப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து டிசைன் பண்ணி வைக்கிறாங்க. அதை பற்றின வீடியோ தாங்க இது. நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு திருச்சி ஃபேன்சி ஸ்டோருக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அக்கா வந்து இந்த மாதிரி வந்து பொருளெல்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்போல்லாம் அவங்ககிட்ட வந்து நம்ம ஆர்டர் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ, என்ன ஃபங்க்ஷனுக்கு வேணுமோ அதெல்லாம் சொல்லிட்டோம்னா அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தட்டெல்லாம் வந்து அவங்களே வந்து அந்த தட்டு திரும்பவும் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுட்டு திரும்ப நம்ம அவங்ககிட்ட கொடுத்துடலாம். ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப அவங்களுக்கு கொடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் வந்து இந்த பொம்மைகள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகள் வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி தராங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ரெண்ட்டுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து ஓனாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தெரட்டி ஃபங்க்ஷன் வந்து இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கான அந்த பொம்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பொம்மைகள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இல்லைனா இந்த நம்மளே வேணும்னாலும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற திங்ஸும் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நாமளே வாங்கி டெக்கரேட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து அவங்களே செஞ்சது தான். நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த வெள்ளி கோட்டிங் கொடுத்த மாதிரி சந்தனம், குங்குமம், திருநீரெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வளகாப்பு ஃபங்க்ஷன் அப்போ வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வளையலோடு சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இது வந்து இது அந்த சந்தனம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்க மாதிரி. இது பார்த்திங்கன்னா வெள்ளி கோட்டிங் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, 5000 கிட்ட சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கலசம் மாதிரி வச்சுருக்காங்க. அடுத்தது இது பொம்மைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த சொம்பு, இதோட அந்த சொம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த சொம்போட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 5000 சொன்னாங்க. ஆனால் இது ஒரிஜினல் வெள்ளி கிடையாது, வெள்ளி கோட்டிங்க்கே பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வெள்ளி கோட்டிங்கில் தான் வச்சுருக்காங்க. அதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 5000, 6000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த சொம்போட ரேட் வந்து 4000, சரிங்க 5000 சொல்லிட்டேன். இது ரெண்ட்டுக்கு வேணும்னா சம்திங் போட்டிருக்காங்க, 400 சம்திங் நினைக்கிறேன். ரெண்ட்டுக்கு வந்து அவ்வளோக்கு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா குழந்தைய வந்து தொட்டிலில் போடுற ஃபங்க்ஷன் அப்போ வைக்கிறதுங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் போது வைக்கிறதுக்காக, முகூர்த்த ஃபங்க்ஷன் போது வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது இது பாருங்கள், இது பார்த்திங்க அப்படின்னா நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் போது இந்த உப்பு மாற்றுவாங்க இல்லைங்களா, அந்த உப்பு மாற்றுற ஃபங்க்ஷனுக்கான கூடை இது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க.
இது ஒரு 2-3 கூட பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னுமே வந்து நிறைய கூட வந்து டிசைன் பண்ணுறதுக்காக சும்மா பேப்பர் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா டிசைன் பண்ணுறதுக்காக பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா பூப்பட நீராட்டு விழாவுக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பொம்மை பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே டிசைன் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பொம்மைகள்லாம் வேணால் கொஞ்சம் செய்கிறதுக்கு வந்து லேட் ஆகும் என்னமோ, மற்றபடி இந்த தட்டு டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ஃப்ரூட்ஸை டெக்கரேட் பண்ணுறது நம்மளே பண்ணிக்கலாம். இதுக்கான திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு நம்மளே கூட பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் வருது. நம்மளுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது நம்மளே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸாக கூட பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த மாதிரி பிஸ்னஸாக கூட பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.